புதுக்கோட்டை அருகே ரேஷன் கடையில் ஸ்டாலின் புகைப்படத்துடன் இருந்த கல்வெட்டை அகற்றிய அதிகாரியை திமுக எம்எல்ஏ கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு வண்டிப்பேட்டையில் கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ரேஷன் கடையில் இருந்து அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் கூடிய கல்வெட்டு அகற்றப்பட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் மாற்றப்பட்டுள்ளது. இதனை அறிந்த புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா ஸ்டாலின் கல்வெட்டை எடுக்கச் சொன்னது யார் என சரமாரியாக கேள்வி கேட்டு அதிகாரிகளை கடுமையாக சாடினார். ஒட்டினது ரைட்டு கல்வெட்டு எடுக்க சொன்னாங்களா? பழைய சிஎம் படம்லாம் இருக்கக்கூடாது, கல்வெட்டு இருக்கக்கூடாது. அப்ப ஏன் எடுக்கிறாங்க? இப்ப அவர்கள் நம்ம கேட்டாங்க, கேட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு எங்க மேலதிகாரி எடுக்க சொன்னாரு, எடுத்து சொன்னாரு. எங்க மேலதிகாரி எடுக்க சொல்லிருக்கலாம். நாங்க யாரும் அவருக்கு என்ன அவசியம் எடுக்கணும்ட்டு, ஒரு சேல்ஸ் என்ன அவசியம் எடுக்கணும்ட்டு அவர் மோட்டிவேட்டா பண்ண நாங்க காரண முடியாதுல்ல. நான் சொல்ல குறைக்கு சொல்லல. சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையில் ஆய்வு நடத்தப்பட்டு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார். மேலும் 3 கால பூஜை நடைபெறா கோவில்களில் பூஜை நடைபெறவும், அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும், பாழடைந்த கோவில்களை மீட்டெடுப்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்களில் அன்னதான திட்டங்களை விரிவுபடுத்தணும், எந்தெந்த கோயில்களில் ஒரு கால பூஜையை 3 கால பூஜைகளாக மாற்றி பூஜைகளை தொடர்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கென நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு மாதம் தான் ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்கும். பெரிய கோயிலுக்கு மட்டும் நம்ம சிறப்பு தரிசனம் போடுறோம், ஆனால் சிறிய கோயில்களுக்கு சிறப்பு தரிசனம் சார். குமரகோட்டன்றது சிறிய கோவில் தான், அதுக்கு 20 ரூபா டோக்கன் போடுறது உள்ளூர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த தரிசன டிக்கெட்டை எப்படி முறைப்படுத்தணுன்றதுக்கான ஆய்வை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட அந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை சொல்லி அந்த முடிவின் அடிப்படையில் பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கோம். அந்த மாற்றங்கள் கொண்டு வரும்போது பாருங்கள். நன்றி. புதுக்கோட்டை அருகே ரேஷன் கடையில் ஸ்டாலின் புகைப்படத்துடன் இருந்த கல்வெட்டை அகற்றிய அதிகாரியை திமுக எம்எல்ஏ கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு வண்டிப்பேட்டையில் கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ரேஷன் கடையில் இருந்து அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் கூடிய கல்வெட்டு அகற்றப்பட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் மாற்றப்பட்டுள்ளது. இதனை அறிந்த புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா ஸ்டாலின் கல்வெட்டை எடுக்கச் சொன்னது யார் என சரமாரியாக கேள்வி கேட்டு அதிகாரிகளை கடுமையாக சாடினார். ஒட்டினது ரைட்டு கல்வெட்டு எடுக்க சொன்னாங்களா? பழைய சிஎம் படம்லாம் இருக்கக்கூடாது, கல்வெட்டு இருக்கக்கூடாது. அப்ப ஏன் எடுக்கிறாங்க? இப்ப அவர்கள் நம்ம கேட்டாங்க, கேட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு எங்க மேலதிகாரி எடுக்க சொன்னாரு, எடுத்து சொன்னாரு. எங்க மேலதிகாரி சொல்லிருக்கலாம். நாங்க யாரும் அவருக்கு என்ன அவசியம் எடுக்கணும்ட்டு, ஒரு சேல்ஸ் என்ன அவசியம் எடுக்கணும்ட்டு அவர் மோட்டிவேட்டா பண்ண நாங்க காரண முடியாதுல்ல. நான் சொல்ல குறைக்கு சொல்லல. சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையில் ஆய்வு நடத்தப்பட்டு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார். மேலும் 3 கால பூஜை நடைபெறா கோவில்களில் பூஜை நடைபெறவும், அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும், பாழடைந்த கோவில்களை மீட்டெடுப்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்களில் அன்னதான திட்டங்களை விரிவுபடுத்தணும், எந்தெந்த கோயில்களில் 1 கால பூஜையை 3 கால பூஜைகளாக மாற்றி பூஜைகளை தொடர்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் எந்தெந்த கோயில்கள்
பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கென நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு மாதம் தான் ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அறிவிக்கும். பெரிய கோயிலுக்கு மட்டும் நம்ம அந்த சிறப்பு தரிசனம் போடுறோம். ஆனா சிறிய கோயில்களுக்கு சிறப்பு தரிசனம் சார். குமரகோட்டம்ன்றது சிறிய கோவில் தான். அதுக்கு 20 ரூபா டோக்கன் போறது வந்து உள்ளூர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த தரிசன டிக்கெட்டை வந்து எப்படி முறைப்படுத்தணுன்றதுக்கான ஆய்வை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட அந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை சொல்லி அந்த முடிவின் அடிப்படையில் பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கோம். அந்த மாற்றங்கள் கொண்டு வரும்போது பாருங்கள். நன்றி.